குட் மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். ஸோ இன்றைக்கி வந்து ரோஸ் கார்டன் அப்டேட் தான். ஸோ ஒரு 4 days பேக் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம கார்டனில் இருக்கிற ரோஸஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அண்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே பூத்துட்டாங்க மேக்ஸிமம். சில இது வந்து பட்டட்லாம் வந்துட்டு பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு 2-3 நாள் உடம்பு சரியில்லை. ஸோ நான் வந்து ப்ராப்பராக வந்து கார்டன் விசிட் பண்ணலை. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பார்த்துக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல. அப்படி தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா செடிக்கு உடம்பு சரியில்லை. இங்கே பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பட்டெல்லாம் பாருங்கள், இந்த பட் பாருங்கள், இதெல்லாமே வந்து பூச்சி தான். பாருங்கள் இந்த செடியை, இதெல்லாம் பெருசாக பூப்பான். எப்படி இருக்குது பாருங்கள், வெரி அன்ஹெல்தி. இது பாருங்கள், அதான் நம்ம பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று நம்ம புவர் வாட்டரிங்காக இருக்கலாம், ஓவர் வாட்டரிங்காக இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் வந்து பறிக்காமல் ஃபங்கஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன்னாலும் இருக்கலாம். ஸோ ரோஸும் வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி தான். நம்ம டெய்லி அவங்களை விசிட் பண்ணணும், டெய்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள் எப்படி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு உரம் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ வந்து நமக்கு அதுவாக முளைச்சது தான். இதை நம்ம எடுத்து வச்சுருந்துருக்கணும். பட் அதான் நம்ம வைக்காததால் எவ்வளோ பெருசாக வளர்ந்து சரிஞ்சிட்டான். ஸோ இவனை இப்போ எப்படி எடுத்து வைக்கன்னு தெரியல. பூக்கெல்லாம் செஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு குச்சி வச்சு கெட்டி தான் விடணும். பீட் ரோஸ் கூடங்க பாருங்கள், பட்ஸ் எல்லாம் எவ்வளோ குட்டி ஆகிடுச்சின்னு. செடி பாருங்கள் அப்படியே குட்டி இலையாயிடுச்சு பாருங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ யூஸ்வலாக நான் வந்து ஈவினிங் தான் மருந்தடிப்பேன். பட் இன்றைக்கி வந்து இப்போது வின்டர் சீசனாக இருக்கிறதால நான் என்றைக்கெலாம் மருந்தடிக்கிறேனோ அன்றைக்கெலாம் ஒரு 5 minutes 10 minutes கழிச்சு மழை வந்துடுதுங்க. அது சோர்னு பெஞ்சால் கூட பரவாயில்ல, 5 minutesலேயே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப் ஆகிடுது. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. நான் இப்போ தான் வாட்டரும் பண்ணியிருக்கேன், லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் நான் வந்து மருந்தடித்தா பெட்டராக இருக்கும்னு தோணுன்னா செடிக்கும் அஃபெக்ட் ஆகாது, மற்றபடி பூச்சியும் செத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் மருந்து அடிக்க போகிறேன். மருந்து அடிச்சுட்டு ஈவினிங் வந்து இல்லை நாளைக்கு வந்து உரம் வைப்பேன். இந்த டைம் வந்து நான் வந்து டிஏபி தான் வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் வச்சாச்சு, முட்டை வச்சாச்சு. கவுடங் வைக்க இஷ்டம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீட்ஸ் வருது, வின்டர் சீசன் வேறு. ஸோ அதனால் நான் வந்து டிஏபி தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பூக்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ பூத்தது, லைக் 3 days பேக் இல்லை. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இது எப்படி இருந்தது பாருங்கள். நான் வந்து தண்ணி ஊற்றாமல் ஹாஃப் டே கழிச்சு ஊற்றுனப்பவே இப்படி ஆகிட்டாங்க. ஏன்னா ப்ராபப்ளி தொட்டி பத்தலை இவங்களுக்கு. இவங்க வந்து பெரிய செடி. ஸோ தொட்டி வந்து இவங்களுக்கெல்லாம் மாற்றணும். இல்லைன்னா ரெகுலராக கரெக்டாக 2 times once வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றினாலும் இந்த ப்ராப்ளம் வரும், தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி எல்லோயிஷான ப்ராப்ளம் வரும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பூச்சி தான். என்னோடய பின்னோச்சியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. இது ஒன்று ஒரு செட் ஆஃப் இது.
இங்கே பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஃப்ளவர். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பூ வெட்டும் போது யூஸ்வலாகவே நம்ம செடியில் வந்து இந்த மாதிரி எல்லோ பிளைட்ஸ் இந்த மாதிரி லீஃப்லாம் பார்த்தோன்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். பட் தயவு செய்து வந்து ரிமூவ் பண்ணதை வந்து தொட்டிக்குள்ளே போட்டுறாதீங்க. தொட்டிக்குள்ளே இருந்தால் கூட அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தூர போட்டுருங்க. இல்லைனா நல்ல வெயிலையோ இல்லைனா அப்படியே எரிச்சிருங்க. இது எல்லாமே ஃபங்கஸ் தான். ஸோ இது வந்து என்றைக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதை அப்படியே எடுத்துடணும். உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. முள் பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. பெரிய பெரிய செடியில் வந்து முள் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து உரம் வந்து நான் பயோ தான் வைப்பேன், மருந்தும் பயோ தான் அடிப்பேன். லைக் நீம் ஆயில் அந்த மாதிரி தான் அடிப்பேன். ஸோ அதனால நான் ரோஸ் செடிக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஆனியன் இது பூண்டுலாம் வச்சுருப்பேன். ஸோ நான் அப்பப்போ எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய டைம் இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸும் நிறையா செய்வோம். ஸோ எனக்கு ஆனியன் லீஃபும் தேவைப்படும். ஆனியன் விற்கிற விலைக்கு இது ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கலாம், சின்ன ஆனியனோ பெரிய ஆனியனோ. ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பட் நீங்கள் இன்கேஸ் வந்து ரோஸுக்கு வந்து ரோகர் மாதிரி அடிக்கிறதா இருந்தால் தயவுசெய்து வைக்காதீங்க. இன்னொன்று அதில் இப்போ நீங்கள் வந்து அடிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பூ எதாவது வச்சு விட போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அடித்து விடுங்க. ஏன்னா இப்போ உள்ள மருந்துங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம நியூஸில் கூட நம்ம பார்க்குறோம், சாதாரண அடிக்கிற மெடிசின்ஸ் அந்த இதனாலேயே வந்து நிறையா குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இது க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா மொட்டை எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, மொட்டையும் தின்னுட்டான், பூவையும் தின்னுட்டான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாரபட்சமே பார்க்க வேணாம். தளிர் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. பட் எனிவே லெட்ஸ் கட் இட். ஓகே, ஸோ புதுசாக வருது, ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க பாருங்கள். அப்படி சாப்பிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு புழு, ஏதோ பூச்சி வந்துட்டு இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அடிக்க வேண்டியது வந்து நீம் ஆயில். ஏன்னா பூச்சி தான் சாப்பிடுது. இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த அந்த எல்லோஸ்லாம் இருக்குன்னு. கீழேயும் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் கிளியராக. ஓகே, ஸோ இதுவுமே இன்ஃபெக்டட் பட்ஸ் தான், இதையும் நம்ம வெட்டிடலாம். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணும்போது பட்ஸ் இருக்குது, பூ இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. தைரியமாக வெட்டுங்க. அப்போ தான் உங்கள் செடி நல்லா ஹெல்த்தியாக வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை நல்லா ஹைட்டாக வளருங்க. லைக் ரொம்ப கட் பண்ணி ஷார்ட்டாக வளர்க்காதீங்க. அப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூ பூக்காது. இன்னொன்று கீழே இப்போ இந்த இடத்துல நிறைய லைக் ஸ்டெம்ஸாக வந்து வளர விடாதீங்க. இப்படி இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க கீழே. அப்போ தான் வெயில் எல்லா இடத்துலையும் பட்டு அந்த லீஃபில் வந்து எந்த ஃபங்கஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க, க்ராப் பண்ணி. ஸோ மேலே மட்டும் வந்து நிறையா இது வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இப்போ இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஞ்சாக தான் இருக்குது. கட் பண்ண மனசில் தான், பட் நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபுல்லுமே கட் பண்ணிவிட்டு மறந்துடுச்சிங்கன்னா தான் திருப்பி தளிர் விட்டு நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக கட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து ரோஸ் பறிச்சிட்டேன். அப்புறம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி உரம் வச்சு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி பூத்த ரோஸை தவிர்த்து மற்ற எல்லா ரோஸு, ஈவன் அந்த இன்ஃபெக்டட் ரோஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மருந்து அடிச்சிட்டேன். ஐ திங்க் இந்த ரோஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் இதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ எல்லா ரோஸையும் நான் பறிச்சிட்டேன்.
ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் பறிச்சுட்டேன், கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி உள்ளதையும் பறிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பறிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் அப்படியே வந்து காய போட்டு நிழலில் காய போட்டு இனியாவுக்கு வந்து பாத் பவுடர் தெரிச்சிடுவேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ரோஸ் வளர்த்துக்கிறீங்க, செடியில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு உரக்குழியில் போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை ரூம்குள்ளே வச்சு கவர் பண்ணி வச்சாலே போதும். நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியிலேயே திரிச்சிட்டு ஒரு வாட்டி காய வச்சுட்டு நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் பூக்கிறது வந்து அவ்வளோ ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் நல்லா நமக்கு தெரியும் நம்ம என்ன யூஸ் பண்ணி அதை இது பண்ணுறோன்னு. ஸோ குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது கடையில் போய் நம்ம என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மருந்தடிக்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம அதை வாங்கி போடுறதுக்கு இது வந்து நமக்கு தெரியும். நம்ம குழந்தைங்க அதுக்கு நல்ல பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட பண்ணிக்கலாம். நிறைய பன்னீர் ரோஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் அப் டு யூ.